ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அன்னாச்சி செடியை வளர்க்குறது எப்படி. அன்னாச்சி பழம் சாப்பிட்டுட்டு அந்த மேற்பகுதியை வந்து தூக்கி போடாமல் ஒரு 2 டேஸாக தண்ணிக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா அழகாக குட்டி குட்டியாக வேர்ப்பகுதி வந்து முளைக்க ஆரம்பிக்கும். அந்த முளைச்ச வேர்ப்பகுதிகளை நம்ம இது மாதிரி கொய்யா மரம் பக்கத்துலேயோ ஏதாவது ஒரு இடம் பக்கத்துலேயோ நல்லா ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த செடி வைக்கிறதுக்கு முன்னாலும் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்மளோட மண்ணோட வளத்தை வந்து மேம்படுத்தணும். மேம்படுத்துறதுக்கு வந்து நம்ம தயாரித்த உரங்களை குழியை நோண்டி வச்சுட்டு நம்ம தயாரித்த உரங்களை வந்து போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வந்துட்டு இதுக்கு வந்து ரொம்ப ஆழமாக ஊன தேவை கிடையாது. ஒரு லைட்டாக ஊனாலே போதும். அந்த வேர்ப்பகுதி அடியில் படும்படி இந்த மேற்பகுதி வந்து இப்படி வெளியில் தெரியணும். ஊனிட்டிங்கன்னா அழகாக வளர்ந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கிளைகள் தான் இருந்துச்சு அன்னாச்சி பழத்தில். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளைகள் வந்திருக்குன்னு பாருங்கள். உள்ளே பாருங்கள், நிறைய கிளைகள் வர ஆரம்பிக்குது குட்டி குட்டியாக. ஃபஸ்ட்டு இங்கே சைடில் மட்டும்தான் இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ புதுசாக வந்த கிளைகள். அது மாதிரி இந்த இலையும் இப்போ புதுசாக வந்தது எல்லாமே. உள்ளுக்குள்ளே பாருங்கள், இன்னும் குட்டி குட்டியாக வராது பாருங்கள். இனிமேலும் அன்னாச்சி பழம் வாங்கினீங்கன்னா தூக்கி போடாமல் இது மாதிரி மேற்பகுதியை வந்து ஒரு 2 டேஸாக தண்ணிக்குள்ளே ஊற வச்சுட்டு அப்புறமா ஓடி வைங்க, அழகாக வந்துடும். இடம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இடம் இல்லாதவங்க அது மாதிரி அரிசி பேக் இந்த இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரிசி பேக் நான் அந்த ஊனி வச்சுருக்கேன் பாருங்கள். இடம் இல்லாதவங்க இது மாதிரி அரிசி பேக்கில் முருங்கைக்கீரையை ஊனலாம், இது மாதிரி அன்னாச்சி செடியும் ஊனலாம். அரிசி பேக் ஒரு 5 பேக் இருந்தால் போதும். நம்மளுக்கு தேவையான செடிகள் கீரைகள்லாம் அழகாக ஊனி வைக்கலாம். நான் அப்படி தான் ஊனி வச்சுருக்கேன். நான் வந்து தரையில் கொஞ்சம் இடம் இருக்கனால இந்த கொய்யா மரம் பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் இருக்கனால ஊனி வச்சுட்டேன். இடம் இல்லாதவங்க அந்த மாதிரி அரிசி பேக்கில் வந்து ஊனி வைங்க, சூப்பராக வளரும். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு தேவை கிடையாது. லைட்டாக அந்த நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டில் சொன்னோம் இல்லையா, லைட்டாக தெளித்தா போதும். அதுக்கும் அதே மாதிரி தான். கொஞ்சம் நிறையா ஊற்றக்கூடாது. நிறையா ஊற்றினா அதில் வேர்ப்பகுதிகள் வந்து அழுகிரும். இப்படி லைட்டாக ஊற்றிட்டே வரணும். வந்தீங்கன்னா சூப்பராக அன்னாச்சி பழம் வளர்ந்து வந்துடும். நம்ம பறித்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட வீடியோவை இதுக்கப்புறம் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.